வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி சென்னை. ஸோ இந்த வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் வரைக்கும் கேட்கக்கூடிய அந்த சிசாட் பேப்பர்ல கேட்குறாங்க. இதுல ஆப்டிடியூட் மென்டல் பிலிட்டில கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைஸ் பாகடை. இதை எப்படி நம்ம 10 மினிட்ஸ்ல கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். வீடியோஸ்குள்ள போயிடலாம். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதோட கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 டைஸ் வரைக்கும் கொடுத்துடுறாங்க. இந்த 4 டைஸ் நம்மள்ட்ட கொடுத்துட்டு என்ன கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6 அப்படிங்கக்கூடிய ஃபேஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. அதோட ஆப்போசிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்கிறோம். So which number is on the face opposite to 6 அப்படின்னு கொடுத்திருக்கான். 6 ஓட ஆப்போசிட் சைடு எங்க இருக்கு, சரிங்களா? சாரி, 6 ஓட ஆப்போசிட்ல என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்றாங்க. வித்தின் 10 செகண்ட்ஸ் தான் இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு. அப்ப இது எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட பியூர் கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரியாம நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை கிராக் பண்ண முடியாது. டைஸோட ஒரு கேரக்டர்ஸ், இதுக்கு என்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ஸ் அப்படின்னு கேட்கறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 6 அப்படின்னு ஒரு ஃபேஸ் நானே நம்பர்ஸ் கொடுக்குறேன், 2 அப்படின்னு ஃபேஸ் கொடுக்குறேன், அந்த ஃபேஸ்க்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அதே போல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் என்ன அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறேன், 6 2 3. இப்ப கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்றாங்க. என்ன அரைஸ் பண்றாங்க? 6 ஓட ஆப்போசிட்ஸ் என்ன, அப்படி இல்லை அப்படின்னா 2 ஓட ஆப்போசிட்ஸ் என்ன, 3 ஓட ஆப்போசிட்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்றோம். நான் மீனிங் புரிஞ்சுங்க. இப்ப 6 ஓட ஆப்போசிட் என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா 6 ஓட ஆப்போசிட் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ஹைடா இருக்கு. பாருங்க, தெரியுமா? தெரியாது. 2 ஓட ஆப்போசிட்ஸ் அப்படிங்கிறப்ப பாட்டம் சைடு இருக்கு. சோ அதுவும் எனக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. சோ 3 ஓட ஆப்போசிட்ஸ் அப்படிங்கிறது அதுவும் என்ன இருக்கு அப்படின்னா ஹைடா தான் இருக்கு. சோ நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைரக்டா இதுக்கு ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்ப இதோட கிளாரிட்டியான கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஐடியாலஜியை வச்சு ஆன்சர்ஸ் பண்ணிடலாம் வித்தின் 10 செகண்ட்ஸ். சிம்பிள், ஒண்ணுமே. இப்ப ஒரு கியூப் ஆர் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக்ஸோட பேரு கியூப்னு சொன்னாலும் டைஸ், ஓகே, போத் ஆர் ஈக்குவல். இப்ப இதோட ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர்ஸ் இதை நீங்களே அனலைஸ் பண்ணி சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைஸ் ஆர் கியூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சேஃபை வச்சு நம்ம சொல்லுவோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலி 6 சைட்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டலா ஒரு 6 சைட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நினைச்சிருக்காங்க. அப்படிதான் உருவாக்கப்பட்டது இந்த டைஸ். அப்ப இதுல 6 சைட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ செகண்ட் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கலாம். மீனிங் என்ன அப்படின்னா இந்த சைடு எடுத்துக்கலாம். இந்த சைடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இவருக்கு ஆப்போசிட்ல இந்த இடத்துல ஒரு நம்பர்ஸ் இருந்திருக்கும். 6க்கு ஆப்போசிட் சைடு, சரிங்களா? அங்க ஒரு நம்பர்ஸ் இருந்திருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இன்கேஸ் அந்த ஹைடா இருக்கக்கூடிய பார்ட் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா நானே ஒரு இமேஜினேஷன் அது ஒன்னா கூட இருந்திருக்கலாம். இன்கேஸ் அங்க 1 அப்படின்னா 1க்கு 6 தான் ஆப்போசிட், 6க்கு 1 தான் ஆப்போசிட்ஸ். இத ஒரு பேர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பேர். அதே போல 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு. இங்க எந்த நம்பர்ஸ் வேணாலும் இருந்திருக்கலாம். பட் இதுக்கு ஆப்போசிட்ஸா இருக்கக்கூடிய நம்பர் இந்த 2 நம்பரையும் என்ன அப்படின்னா பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இணைகள். சோ இரண்டாவது இணை. அதே போல 2க்கு ஆப்போசிட்ஸ்ல இருக்கிறது ஒரு நம்பர்ஸ் இருந்திருக்கும். டோட்டலா ஒரு கியூப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 பேர்ஸ் இருக்கும். 6 சைட்ஸ் இருக்கும், 3 பேர்ஸ் இருக்கும். இந்த ஐடியாலஜி எடுத்துக்கும். தேர்டு முக்கியமான டேர்ம் நாம கிராக் பண்றதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய டெக்னிக் இதுதான். இப்ப இந்த டைஸை நம்ம வியூ பண்ணி பாக்குறோம். வியூ பண்ணி பாக்குறப்ப 6 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு. இந்த 6ங்கிற நம்பர்ஸுக்கு ஆப்போசிட்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஆப்போசிட்ல ஒரு நம்பர் இருக்கு. அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றோம். இன் கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா 2 ஓட ஆப்போசிட்ஸ் என்னன்னு क्वेश्चंस அரைஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஏதோ நம்பர்ஸ் கொடுத்து ஆப்போசிட்ஸ் கேட்க போறாங்க. இப்ப 6 ஓட ஆப்போசிட்ஸ் நம்மளால பார்க்க முடியுமா? பாருங்க, வியூ பண்ணல முடியாது. அப்ப இங்க மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா ஒரு ஆப்போசிட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எப்பவுமே நமக்கு ஆப்போசிட்ஸா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எனிமி அப்படின்னு ஒரு நேம் சொல்லுவோம். சோ அந்த கான்செப்ட் அந்த வேர்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா ஒரு எனிமி இருப்பாரு. அது ஒரு எனிமி மட்டும் தான் இருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா 6க்கு ஒரே ஒரு ஆப்போசிட்ஸ் தான். ஏன்னா அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஒரு சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 பார்ட் அப்படிங்கிறது எனிமி அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஈஸி. அப்ப 1 சைடு எடுத்துக்கிறேன்,
எனிமி எனிமி அப்படிங்கிறது ஒரு சைடு கன்ஃபார்ம் இருக்க போது அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே போல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். இப்ப இந்த எனிமி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்காருல, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அவர் எப்படிதான் இருப்பாரு அப்படின்னா ஹைடா தான் இருப்பாரு, தெரியாது அவர். அப்ப இந்த எனிமியை எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இவர் எப்படி இருக்காரு அப்படின்னா ஹைட். எங்க அதுக்கு அடுத்த டேர்ம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வியூ ஆவாங்க. யாரெல்லாம் டைஸ்ல தெரியுறாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. மீனிங் நான் சொல்றது புரியுதா? இப்ப 6 இருக்கு அப்படின்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருப்பா அப்படின்னா 2 3 ஃப்ரெண்ட்ஸ், 2 3 ஃப்ரெண்ட்ஸ். 3யோட ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா 2 6 ஃப்ரெண்ட். அந்த மாதிரி நமக்கு வியூ ஆகக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட். அப்ப இங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஷோ ஆவாங்க. ஒன் எனிமி அப்படிங்கிறவன் ஹைட். சோ அதுக்கு அடுத்து ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது என்ன ஆவாங்க அப்படின்னா ஷோ ஆவாங்க. ஓகேவா? ஈஸி. இப்ப நாம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, மொத்தமா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 6 மெம்பர்ஸ்ல எனக்கு எனிமிய ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் எனிமி கண்ணுக்கு தெரிய மாட்டான். நாம ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும், அவங்கள வியூ பண்ண முடியும். அப்ப ஃபார் ஃப்ரெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒன் பார்ட் அப்படிங்கிறது அதுதான் அந்த எனிமி ஆப்போசிட் பர்சன், அவரை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ எதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சிடுறோம். ஃபார் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அவரை வச்சு நம்ம யாரை ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனிமி அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈஸியான டைப்ஸ். சோ அகைன் ஒரு தடவை சொல்றேன், மொத்தமா 6 சைட்ஸ் இருக்கும், மொத்தம் 3 பேர்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஒரு சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 enemy 4 friends. இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா 1 enemy 4 friends. ஓகேங்களா? சிம்பிள். மொத்தமா இதுல 3 டைப்ஸ்ல क्वेश्चंस கேக்குறாங்க. ஒரு 4 டைஸ் கொடுக்கலாம், 3 டைஸ் கொடுக்கலாம், 2 டைஸ் கொடுக்கலாம். ஒன்னொன்னுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேட்டர்ன் மாறதான் செய்யும். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போறோம் இந்த வீடியோஸ். இப்ப 4 டைஸ் கொடுத்துறோம். நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் அந்த 4 டைஸ் தான் கேட்கறாங்க. சரிங்களா? ஈஸியா கிராக் பண்ணிடலாம், ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இப்ப இந்த மாதிரி டேர்ம் ஒன்று கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா which number is on the face opposite to 6 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 6 அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் இருக்கு. இந்த நம்பர்ஸுக்கு ஆப்போசிட் சைட்ல யார் இருந்திருப்பான்? ஓகேங்களா? சிம்பிளான கொஸ்டின்ஸ். சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன நம்பர்ஸ் கேட்டிருக்கான் அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. 6. இந்த 6 அப்படிங்கிற நம்பர்ஸ் எந்தெந்த டைஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஆக்சுவலி ஒரே ஒரு டைஸ் தான், அதை ரொட்டேட் பண்றான். அப்ப என்ன டைம் கிடைக்குது அப்படின்னா 4 ஃபிகர்ஸ் கிடைச்சிருக்கு, 4 அந்த ரியல் அந்த பிக்சர்ஸ் கிடைச்சிருக்கு. அதுதான் நம்மள்ட்ட வியூ பண்ணி காமிச்சிருக்கான். இது சிங்கிள் டை, அதான் ரொட்டேட் பண்ண நமக்கு 4 பொசிஷன் கிடைக்குது. அதான் நம்மள்ட்ட கொடுத்துருக்கான். இதுல 6ங்கிறது எங்கெல்லாம் வியூ ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. 6 அப்படிங்கிறது எங்க வியூ ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைல ஏதோ வியூ ஆயிருக்கு, 6 இருக்கு. இந்த டேர்ம்லயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 3 டைஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். எந்தெந்த டைஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். சோ இந்த 6ங்கிற நம்பர் எதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. 6ங்கிற நம்பர் எதுல பிரசன்ட் ஆயிருக்கு? 3 டைஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. 3 டைஸ்ல அந்த பிரசன்ட் ஆனதை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த 3 டைஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணணும். சோ அந்த 3 டைஸ்ல வியூ ஆகுறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, யாரு நமக்கு ஷோ ஆகுறாங்களோ தெரியுறாங்களோ அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அப்ப இங்க என்ன நம்பர்ஸ் இருக்கு? 3ன்னு இருக்கு. அந்த 3ங்கிற நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். சோ அகைன் இந்த டைஸ்ல பேலன்ஸ் யார் இருக்கா? 2ன்னு ஒரு நம்பர்ஸ். ஓகே. இப்ப செகண்ட் டைஸ் வர இங்க என்ன யாரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஓட ஃப்ரெண்ட்ஸ் யாரு? 2 4. ஆல்ரெடி 2ங்கிற பேரை எழுதிட்டேன், அவர் ஃப்ரெண்டோட பேரை எழுதிட்டேன். அப்ப பேலன்ஸ் யாரு இருப்பா அப்படின்னா 4 மட்டும் எழுது. இங்க 6 இருக்கு, அந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னா 4 5. ஆல்ரெடி 4 எழுதிட்டோம். பேலன்ஸ் யார் இருப்பா அப்படின்னா 5. முடிஞ்சிருச்சு. மொத்தமா நமக்கு தேவை எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? 4 ஃப்ரெண்ட்ஸ். 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பாருங்க. அப்ப அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அனதர் ஒன் பர்சன் யாரா தான் இருக்க முடியும் அப்படின்னா ஆப்போசிட்ஸா தான் இருக்க முடியும். அனதர் ஒன் பர்சன் யார் அப்படின்னா ஆப்போசிட்ஸ். அப்ப இதுல இல்லாத ஒரு ஆள் யார் அப்படின்னா 1. சரிங்களா? அப்ப 1 தான் ஆப்போசிட்ஸ். 6ங்கிற நம்பரோட ஆப்போசிட் 1 தான். ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நிறைய சம்ஸ்ல 6ஓட ஆப்போசிட் 1 வரா மாதிரி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ராப்ளம் மீன்ஸ் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க நம்மளுடைய சோர்ஸ் புக்ஸ்ல. அதனால சில பேர் என்ன மனநிலையில இருக்கீங்க அப்படின்னா 6க்கு ஆப்போசிட் 1 தான் வரும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கீங்க. அதை கொஞ்சம் மாத்தீங்க. என்ன நம்பருக்கு எது வேணாலும் ஆப்போசிட் வரலாம். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 6க்கு என்ன ஆப்போசிட்ஸ் அப்படின்னா 1ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஈஸி. இதே சம்ம
வித்தின் எவ்வளவு செகண்ட்ஸ்ல கிராக் பண்ணணும் அப்படின்னா 10 செகண்ட்ஸ்ல கிராக் பண்ணணும். அது ஈஸி, ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன ஆப்போசிட்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஆப்போசிட்ஸ் அப்படிங்கிறப்ப 6, ஓகேங்களா? சோ அந்த 3 3 6 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப 6ங்கிற நம்பரை எழுதிக்கிறேன். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப யாரெல்லாம் இருக்கு அப்படின்னா 3 2 அதுக்கு அடுத்தது 4 அண்ட் தென் என்ன அப்படின்னா 5. யார் இல்லை அப்படின்னா 1. சோ ஆன்சர் இஸ் 1. அவ்வளவுதான், 10 செகண்ட்ஸ். ஓகேங்களா? சிம்பிள், ஈஸியா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஏரியா. அந்த என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமே டைமிங்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மார்க்ஸ் எடுக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா ரியாலிட்டி. இப்ப அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். சேம் போன தடவை என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்திருந்தான். இந்த தடவை என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அல்பாபெட் லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ்ல நம்ம யாரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏங்கிற பர்சன்ஸ் இருக்காரு. இந்த ஏங்கிற பர்சன்ஸோட ஆப்போசிட்ஸ், ஏங்கிற பர்சன்ஸோட ஆப்போசிட்ஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப ஏங்கிற லெட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. எங்கெங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த 2 டேஸ்ல இருக்கு. அப்ப ஏங்கிற லெட்டர்ஸா எழுதிட்டேன். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா பாருங்க, எஃப் பி. அதுக்கு அடுத்தது சி இருக்காரு, இ இருக்காரு. ஆக்சுவலா அல்பாபெட் லெட்டர்ஸ்ல ஏ டு எஃப் வரைக்கும் எழுதியிருக்காங்க. அதான் அதோட பார்த்தாலே நம்மளால ஐடியாலஜி சொல்ல முடியுது. அப்ப யார் இல்லைன்னு பாருங்க, ஏ. ஆக்சுவலி ஏயோட ஆப்போசிட் தான் கண்டுபிடிக்கிறோம். யாரு இல்ல, பிசி இருக்காரு, டி இல்ல பாருங்க. சோ இது டி ஆக்சுவலி. அப்ப இங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாரு இல்ல, கன்ஃபார்ம் 4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். அதுல எந்த டவுட் உங்களுக்கு வேணாம், 4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். அப்ப பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் யார் அப்படின்னா டி. அப்ப ஆப்போசிட் டி. ஈஸி. சோ ஏங்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் எழுதணும், ஆப்போசிட் யாருன்னு சொல்லிட்டோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைஸ் அப்படிங்கிற ப்ராப்ளத்தை எப்படி 10 செகண்ட்ஸ்ல கிராக் பண்றது அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாமினேஷன்ஸ் காலில் மோர் தென் 15 செகண்ட்ஸ் வரைக்கும் இதுக்கு டைம் எடுத்துங்க, அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஏன்னா நாம ஒர்க் அவுட் பண்றதுக்காகவே நிறைய சம்ஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு நமக்கு டைம் தேவை, சரிங்களா? சம் ஃபார்முலாஸ் எழுதி தான் டெரிவ் பண்ணி தான் சில சம்ஸ் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம எந்தெந்த சம் எல்லாம் ஈஸியா கிராக் பண்ணி பர்டிகுலர் டைம்ல முடிக்க முடியுமோ அதெல்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுவே ஒரு ஐடியா அடிச்சு, அந்த ஐடியா அடிச்சு எடுத்துங்க, சரிங்களா? டைப் 1 பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோஸ்ல டைப் 2, டைப் 3, டைப் 4. ஆக்சுவலி டைப் 4 அப்படிங்கிறது எதுக்குள்ளே இன்பில்ட் அப்படின்னா டைப் 3க்குள்ளே இன்பில்ட், சரிங்களா? அது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபேக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெத்தடை நான் எழுதலை, பட் ஆனா அதுவும் சேர்த்து பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ.